அவங்கவுங்க பார்த்துட்டு தான் இருக்காங்க. இப்போ விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 2 பேர் மட்டும் சொல்லி வச்சுட்டு பேசிட்டு வந்திருக்காங்களா? இல்ல கன்டென்ட்காக என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியல. அத பத்தி தான் இப்போ இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ பிக் பாஸ் சீசன் 7ல 2 வீடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸ்மால் ஹவுஸ் ஒண்ணு, பிக் ஹவுஸ் ஒண்ணு. ஸோ ஸ்மால் ஹவுஸ்ல வந்து ரவீனா போயிட்டாங்க. பிக் ஹவுஸ்ல வந்து மணிச்சந்திரா. ஸோ வந்து அவர் இருக்காரு. 2 பேரும் ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ வந்து ஸ்மால் ஹவுஸ்லேருந்து பிக் ஹவுஸ்க்கு பேசிக்கிறாங்க. ஸோ அதுவே என்ன ஒரு ரூல் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. பட் கண்டிப்பாக கமல் சார் வந்து இதை பற்றி பேசுவார். ஸோ வந்து 2 பேருமே பேசிக்கிறாங்க. இப்போ வந்து சொல்கிறாங்க, நீ பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல, அதாவது கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி மணிச்சந்திரா சொல்ல, என்ன எனக்கு ஒன்றுமே புரியல, இருந்தாலும் நீ இப்படி பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல, என்ன சொல்லுன்னு திரும்ப திரும்ப வந்து ரவீனா கேட்குறாங்க. இப்போ வந்து என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணல, எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்கிறாரு. உடனே என்னாச்சு ஒழுங்காக சொல்லு அப்படின்னு திரும்ப அதே தான் ரவீனா வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. இப்போ வந்து மணிச்சந்திரா வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு ரவீனா கேட்க, இந்த இடத்துல அந்த இடத்துல கையில் எழுதி காட்டுறாங்க. ஸோ கையில் எழுதி காட்டுறது வந்து கண்டிப்பாக பிக் பாஸில் வந்து அது ரூல் இருக்குது, கையில் எழுதி காட்டக்கூடாது, அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆல்ரெடி வந்து பிரியங்கா பண்ணியிருந்தாங்க ஒரு சீசனில். அப்போ வந்து கமல் சார் வந்து சொன்னார், இதெல்லாம் தெரிஞ்சு தான் பண்ணுறாங்களா, கண்டென்ட்காக தெரியாமல் பண்ணுறாங்களா, என்ன ஏது அப்படின்னு சொல்லி தெரியல. பட் ஏதோ ஒரு விஷயம் 2 பேருக்குள்ளே இருக்குது. அது நமக்கே புரியல பார்க்கும்போது, என்ன அவங்க பேசுகிறாங்க, என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரியாக நமக்கே தெரியல. என்னதான் சொல்ல வர்றேன், எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு ரவீனா கேட்க, அது ஓப்பனாக வந்து பேசியிருக்கலாம், மணிச்சந்திரா வந்து பேசியிருக்கலாம், இதுதான் நடந்துச்சு, இதுதான் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஏதோ ஒரு இடத்துல வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல போல இருக்கிற ரவீனா, அதை வந்து சொல்கிறதுக்கு திணறாரா, இல்லை இந்த கையில் என்ன எழுதினாரு அப்படின்னு, ஓ அப்படியா இப்படியான்னு சொல்லிட்டு அவங்க ஏதோ பார்த்துட்டு பேசிக்கிறாங்க. இது நமக்கே பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இரிட்டேஷனாக தான் இருக்குது. ஏன்னா வந்து அடுத்த வாரமும் வந்து கண்டிப்பாக வந்து வர வீக்கில் கமல் சார் வந்து கண்டிப்பாக அதை பற்றி பேசுவார், நோட்டீஸ் பண்ணுவார் அப்படி தான் நினைக்கிறேன். ஏன்னா இல்லைனா இன்னும் ஒரு வாரம் வந்து எப்படியே ஏதாவது ஜாடியில் பேசுவாங்க, ஏதோ எழுதி பேசுவாங்க அப்படின்னா பிக் பாஸ் ஃபேன்ஸ்க்கெல்லாம் வந்து எதுவுமே புரியாது. ஆல்ரெடி வந்து இது ஒரு பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சு தான் பண்ணுறாங்களா, இல்லை தெரியாமல் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது தெரியல. இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து இந்த ஒரு நிகழ்ச்சி தான் போய்கிட்டே இருக்குது. நீங்கள் வந்து இந்த சீனை பார்த்துருப்பீங்க பிக் பாஸில் அப்படின்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.